தகப்பன் தான் குடும்பத்தின் அச்சாரமாக, அஸ்திபாரமாக, ஆணிவேராக காணப்படுகிறார். தகப்பன் அசைக்கப்பட்டால் குடும்பம் அசைக்கப்படும். அவை தகப்பன் ஒரு குடும்பத்திற்கு ஒரு பர்வதம் போல் இருக்கிறான். தகப்பன் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறவன், ஒரு பர்வதம் போல இருக்கிறவன். தகப்பன் அசைஞ்சிட்டா எல்லாமே அசைந்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தகப்பன் குடும்பத்திற்கு கண் போன்றவன், ஒரு தரிசனத்தை தருகிறவன், குடும்பத்தை நடத்துகிறவன், குடும்பத்தை போஷிக்கிறவன், குடும்பத்தை பாதுகாக்கிறவன், குடும்பத்தை கட்டி அரவணைக்கிறவன், குடும்பத்தை வழிநடத்துகிறவன், குடும்பத்திற்கு ஒரு ராஜரீக ஆசாரியனாயிருக்கிறவன், குடும்பத்தில் தேவனுடைய பிரதிநிதியாய் இருந்து தகப்பன் குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவனாக காணப்படுகிறான். தகப்பன் ஆசீர்வதிக்கப்பட்டால் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.